அவரும் உலக ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பானது பயத்தை அல்ல, கர்த்தரையே நம்புவோம். நீதிமொழிகள் 29:25 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகத்திலே பல மனிதர்கள் பயந்து வாழ்கிறார்கள். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், என்னை ஏற்றுக்கொள்வார்களா, வேலை போய்விடுமோ, என் எதிர்காலம் என்ன ஆகும் என்று பலர் பயம் நம் இருதயத்தை கட்டி போடுகிறது. ஆனால் இன்று தேவன் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறார். இந்த வசனமானது மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. கண்ணி என்பது வலையை குறிக்கிறது வார்த்தையாக உள்ளது. ஒரு பறவை அவ்விதமான கண்ணியாகிய வலையில் சிக்கிக்கொண்டால் அது சுதந்திரமாய் பறக்க முடியாது. அதே போல மனிதர்களின் கருத்துக்களுக்கும் அச்சுறுத்தலுக்கும் பயந்து வாழும்போது நமது சமாதானம், சந்தோஷம், விசுவாசம் ஆகியவைகள் கட்டுப்படுகின்றது. ஆனால் வசனத்தின் 2 பகுதிகள் ஒரு மகத்தான வாக்குத்தத்தத்தை தருகிறது. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். மனிதர்கள் மறக்கக்கூடியவர்கள், ஆனால் தேவன் மாறாதவர். மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனிதர்கள் நம்மை தவறாமல் புரிந்து கொள்ளலாம், ஆனால் தேவன் நம்மை முழுமையாக அறிந்திருக்கிறார். தாவீது பல எதிரிகள் சூழப்பட்ட போதும், நான் பயப்படுகின்ற நாளிலே உம்மை நம்புவேன் என்று கூறினார். பயம் வராத மனிதரே எவரும் இல்லை. ஆனால் பயத்தை விட பெரியவன் நம்முடைய தேவன் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையும் எதிர்கொண்டிருக்கலாம். மனிதர்களை பார்த்து பயப்படாதீர்கள். உங்கள் கண்களை கர்த்தர் மேல் உயர்த்துங்கள். அவர் உங்களுக்கு பாதுகாப்பு வழி நடத்துவார், வெற்றியையும் தருவார். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து காப்பாற்றுகிறான். இன்றைய சிந்தனையாக இன்று ஒரு வார்த்தையை தெளிவாக நாம் புரிந்து கொள்வோம். மனிதர்களின் கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டாம். தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை நடத்த நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.